மீனா ராஜேஷ் பேச்ச கேட்டுட்டு, இங்க கோமதி விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு, அவங்கள எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா, யாரும் இல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே! நாங்க வரல அப்டிங்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அதான் முத்துவேல் என்ன சொன்னான், எல்லாம் என்னோட இஷ்டம்னு சொன்னான்ல, வாங்கடி நம்ம போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அப்பத்தா அவங்க 2 மருமகளையும் கூப்ட்டு இந்த வீட்டுக்கு வர்றாங்க. இங்க விருந்தெல்லாம் அவங்க அம்மாவுக்கும், அவங்க அண்ணிங்களுக்கும் கோமதி பரிமாறுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அ உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில முத்துவேல், சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்திவேல், "என்ன வீட்ல யாரையும் காணோம்?" அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க எதிர்த்த வீட்லருந்து வர்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சக்திவேலுக்கு செம கோவமா இருக்குது. ஆனா முத்துவேல் அமைதியா எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க. முத்துவேல் சக்திவேலையும் கோமதி விருந்துக்கு கூப்பிடுறாங்க. உடனே சக்திவேல் வந்துட்டு, "அன்னைக்கு நீ ஜெயில்ல இருந்ததுனால அத பார்க்க முடியாம தான் நான் உன்ன வெளிய எடுத்தோம். அதுக்காக உன் கூட கொஞ்சம் கொலாவறதுக்கு கிடையாது" அப்படிங்கிறாங்க சக்திவேல். சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. "அண்ணே வா போலாம்" அப்படின்ட்டு. ஆனா முத்துவேல் வந்து ராஜுகிட்டயும், கோமதிகிட்டயும், அதுக்கடுத்து கதிர்கிட்டயும் பேசுறாங்க. "நீங்களாச்சும் வாங்கப்பா" அப்படிங்கிறாங்க. முத்துவேல் வந்துட்டு, "இல்ல ராஜி, நான் வரல. அதான் அம்மா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்களா, அப்பத்தா எல்லாரும் போயிருக்காங்களா, அவங்க வந்ததே போதும். இல்ல என்னால வர முடியாது" அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க. உடனேவும் கோமதி, "அண்ணே நீ எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்த. என் வீட்ல அதுக்காக தான் ஒரு விருந்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு வாய் சாப்பிட மாட்டியா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.